அக்னி தேவ் என்ற படத்து மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு கோர்ட்டில். போயிட்டுருக்கும்போது எனக்கு திடீர்னு திங்கட்கிழமை ஈவினிங் வந்து அக்னி தேவியன் டைட்டில் மாற்றிட்டு சென்சார் வாங்கி இந்த 3 நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்கா இல்லை என்ன நோக்கம்னு தெரியல. ஏன் வந்து கவுன்சிலிங் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன பேக்கில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. டு பி ஃப்ராங்க் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து ஏதாவது ஒரு இஷ்யூன்னா ரிலீஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த படத்திலே வந்து பேசிக்காக வந்து மிகப்பெரிய தப்பு, ஒரு நடிகர் நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், என்னோட டபுள் பாடி யூஸ் பண்ணிட்டு விஎஃப்எக்ஸ் போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. குரல் என்னோடது கிடையாது, இது தெரியும் எல்லாத்துக்குமே. நான் 35 படம் நடிச்சிருக்கேன் சார், உங்களுக்கு என் வாய்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். சிஜியும் பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது. நான் ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்து எல்லாமே நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ப்ரூவன் தட் இட்ஸ் விஎஃப்எக்ஸ். அப்படி தெரிஞ்சு ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை இல்லை என்ன பழி வாங்குறவனும் எனக்கு தெரியல. எனக்கு என்ன பழி வாங்குறாங்க எனக்கு இதை வச்சு தெரியல. எனக்கு என்ன மோட்டிவ் பிஹைண்ட் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம்ன்றது எனக்கு இன்னும் புரியல. நிறைய படம் இருக்குது சார், நல்ல படம் நிறைய இருக்குது. கொஞ்சம் அதை சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதை விட்டுட்டு ஒரு ஃப்ராட் பண்ண ஒரு கண்டென்ட்டை ஒரு இதை வந்து சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரியான இவ்வளோ வீக்காக சிஸ்டம் இருக்குன்றது எனக்கு தெரியல. அது நம்ம இதில் தான் மட்டும்தான் நடக்குது. இது கேள்விப்பட்டு நான் வந்து உடனே டிசி சாரை பார்த்துட்டு எஃப்ஐஆர் வாங்கியிருக்காச்சு இந்த டைரக்டர் மேலே. அப்புறம் நேற்று கோர்ட்டு ஸ்டேயும் வாங்கியாச்சு. எல்லாமே இருக்குது. இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், க்யூப்லேருந்து எல்லா இடத்துலையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே தெரியும், மீடியாவில் வந்துட்டுருக்கு. அதையும் தாண்டி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்துக்குமே இதில் இருக்கிற பிரச்சனை தெரியும். இந்த படத்தில் நான் 5 நாள் தான் நடித்தேன். ஆஸ் பர் மை அக்ரிமெண்ட் த டைட்டில் இஸ் அக்னி தேவ். ஜான் பால்ராஜ் த டைரக்டர். இது ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ளே எனி 25 days என்னோடய கால் ஷீட் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கோம். இதில் நான் 5 நாள் தான் நடிச்சிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இப்படி இருக்கும்போது தெரில, ஒரு 5 நாளில் நடித்து படத்தை எப்படி எடுக்க முடியும்னு தெரில. எப்படி முடித்தாருன்னு எனக்கு தெரில. நிறைய பேருக்கு தெரியும். இதில் நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன் கோர்ட்டில். கேஸஸ் என் வாய்ஸ் அது கிடையாது, யாரோ டப்பிங் பண்ணியிருக்காங்க. டபுள் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தரை பாடி வச்சு ஃபேஸில் விஎஃப்எக்ஸ் சிஜி வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இது நியாயமா அப்படின்றத கோர்ட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து இது நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும்ன்றத ஸ்டே கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது தாண்டியும் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நியாயத்துக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல எனக்கு ஒன்றுமே. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியல.